பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காலங்களாக சில போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ரக்காக இருக்கிறேன்ட்டு அநேகர் சொல்வது உண்டு. பிரியமானவர்களே, என் வாழ்க்கை இவ்வளவு தானா, இதிலே நின்றுடுமா, இதுதான் என் லைஃபா அப்படின்னு அநேகருக்கு ஒரு கேள்வி உண்டு. சங்கீதத்தில் 68:13 படிக்கிறேன், பார்ப்போம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இதில் வேத வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அடுப்புக்கு அடியில் இருந்து வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க என்ன யோசிப்பாங்க? என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அழுக்கு நிறைந்ததாக இருக்குது, ஒருவேளை இந்த நெருப்புனால, இந்த புகையினால் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது யாராவது விருந்தாளிகள் வரும்பொழுது, கெஸ்ட் வரும்பொழுது அவங்க அப்படியே எழுந்து போய் ரிசீவ் பண்ண முடியுமா? வரவேற்க முடியுமா? முடியாது. அவங்க யோசிப்பாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, சுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் எப்படி போவேன், வெளியில் எப்படி போவேன்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டுடைய பார்வை எப்படி இருக்குது? மனிதர்கள் நம்மளை ஒருவேளை ஒதுக்கலாம். நம்முடைய எஜுகேஷன், கல்வி எப்படி இருக்குது, இல்லை இவங்களுடைய பொருளாதாரம் பின்னணி எப்படி இருக்குது, இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து மக்கள் ஒருவேளை நம்ம கூட பழகலாம். அநேகர் எனக்கு தெரியும் பிரியமானவர்களே, ஸ்டேட்டஸை பார்த்து பழகுவாங்க. நல்ல நிலையில் இருந்தால், நல்ல பிரிட்டியாக இருந்தால், பியூட்டிஃபுல்லாக இருந்தால் அவங்களோட பழகுவாங்க, சகவாசம் வைத்து கொள்வார்கள். தன்னை விட கீழே இருக்கிறவர்களோட பழக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறதா, ஒரு எல்லாரால ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை போல் இருக்கிறதா? நீங்கள் சொல்கிறீங்களா, நான் அடுப்பின் அடியில் நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இருள் அடைந்த வாழ்க்கையாக இருக்குது, அழுக்கு நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது, என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும். புறா சிறகு எப்படி இருக்காங்க? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அது இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நீங்கள் வருவீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போடுகிறார். அநேகர் சொல்வது உண்டு, என் வாழ்க்கை இப்படி உழைத்து உழைத்து கடினமாக உழைத்து குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக, அநேகர் நீங்கள் சொல்வது உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தில், ஒருவேளை யாராவது படுக்கையில் இருக்கலாம், அவர்களுக்காக நான் பார்த்து பார்த்து என் வாழ்க்கை போய்விட்டது, என்னுடைய மாமனாருக்காக, மாமியாருக்காக என்னுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போயிடுமா நீங்கள் நினைக்கலாம். என்னை யாரும் கண்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். நான் வார்த்தை என்ன சொல்லுது? இல்லை, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெள்ளியை போல மாறும், பசும் பொண்ணு போல மாறும். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பசும் பொண்ணு உள்ள சிறகு உள்ள போல மாறும் உங்களுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வார்த்தை! உங்களுடைய வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா கர்த்தரால தான் கூடும் பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உலகத்துக்கு வேற சாயலாக இருக்கலாம், வேற தோற்றம் அளிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனதை அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தான், உன்னுடைய வாழ்க்கை அடுப்பின் அடியிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான், இதோ இந்த அழுக்கு நிறைந்த வாழ்க்கை தான், உனக்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை தான் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு மகிமையான வாழ்க்கைங்க. இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சொல்லப்பட்டது. பசும் பொன்னாகி அதன் இறகுகளின் சாயல், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாக்கள் போல, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பொன் சிறகு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய சாயல் உங்களுக்கு இருக்குமா? ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது
ஏன்னா சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கலாங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு நிலையில கூட இருக்கலாம், ஒரு நெருக்கமான நிலையில இருக்கலாம், யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலையில இருக்கலாம், ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒடுக்கத்தில் இருக்கலாம், ஒரு அவமானம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கலாம், தலை குனியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அலங்காரம் எப்படி இருக்குமா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சாயல், ஒரு பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சாயல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் உங்கள் முகத்தின் மீது வீசும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிடும், உங்களுடைய சாயல் மாறும். மற்றவருடைய பார்வைக்கு உங்களுடைய சாயல் வேறு மாதிரி இருக்கலாம், நீங்க உங்களை குறித்த குறைவாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாக்களை போல, பசும் பொன்னியை போல இருக்கிற அதனுடைய இறகு போல உங்களுடைய சாயல் மாறும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 119:83 பாருங்க, புகையில் உள்ள துருத்தியை போல் ஆனேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. என் வாழ்க்கை சாம்பல் போல இருக்குது, என் வாழ்க்கை அடுப்பு நடியில் இருக்கிற மாதிரியே இருக்குது, புகையில் உள்ள துருத்தியை போல ஆனேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த புகையில் உள்ள துருத்தினா என்னங்க? இது வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, புகையில் உள்ள துருத்தியை போல. 2 விதமான இதற்கு விளக்கத்தை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விதமான விளக்கம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே, அந்த காலத்தில் பார்த்துருப்போம், அந்த லெதரில் அந்த துருத்தியை கொண்டு புகையை அனுப்புவதற்காக என்ன பண்ணுவாங்களாம், ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து காற்று வரும், காற்று வரும்பொழுது நெருப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரு பேக் இருக்கும் பிரியமான, அது அப்படி ப்ரெஸ் பண்ண அது என்ன ஆகும், நெருப்பை கொடுக்கும். அது புகையில தான் இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்குது. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், என் வாழ்க்கை அந்த துருத்தி போல இருக்குது, புகையில் உள்ள ஒரு துருத்தி போல இருக்குது, அது பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு நிலையில் இருக்குது, யாராலும் பார்க்க முடியாத வாழ்க்கை போல இருக்குது. வெள்ளிக்கு இல்லைன்னா அந்த பித்தளை போடுவதற்கும் ஈயம் பூசுவதற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பை ஊதுவதற்கு ஒரு ஊதாங்கோல் போல இதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த துருத்தியை போல இருக்கும். ஸோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு, நெருப்புல உள்ள ஒரு புழுதியில் இருக்கிற புகையில் இருக்கிற ஒரு துருத்தி போல இருக்கு. இன்னொரு விளக்கம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு பிரியமான, லெதர் ஸ்கின் பாட்டில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது துருத்தியில் தண்ணீரை நிரப்பினார்கள்னு இருக்கும், அது ஒரு வாட்டர் பாட்டில் போல். அந்த ஒரு லெதர் இருக்கிற ஒரு ஸ்கின் பாட்டிலில் தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அது எப்படி செய்வாங்களாம், அது ஒரு பதப்படுத்துகிற போல் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நெருப்பு கீழே வைத்து அது மேலே இருக்குமா இந்த துருத்தி, அது கொஞ்ச நாள் நெருப்பு ஆக ஆக அது சரியாக மாறும். அதற்கான ஒரு ப்ராசஸ், நல்ல ஒரு ப்ராசஸில் வரணும். அதுபோல் அந்த ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும், அந்த புகை அதுக்கு மேலே படும்பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு ப்ராடக்டாக வெளியே வரணும்னா நம்ம வாழ்க்கையில் சில பாதையை நம்ம கடந்து போகணும். இந்த துருத்தி கூட அப்படி தான், சில சோதனைக்கு பிறகு தான் ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாக மனிதர்களுடைய கரத்தில் வந்து கிடைக்குது. அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. புகையில் உள்ள ஒரு துருத்தியை போல ஆனேன், என் வாழ்க்கை முடங்கி இருக்கிறது, என்னால் எழுந்திருக்க முடியல, என்னால் நடக்க முடியல, என் வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை, நான் அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்கிறேன், எனக்கு அநேக விஷயங்கள் எனக்கு இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் எல்லாமே முட்டுக்கட்டையாக இருக்குது, எல்லாமே தடையாக இருக்குது, என் வாழ்க்கை எப்படி முடிந்து விடுமா? இல்லை பிரியமான, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லும், நீங்கள் சொல்லலாம், புகையில் உள்ள ஒரு துருத்தியை போல் நான் இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் அடுப்பின் அடியில் கிடக்கிறது போல் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் பசும் பொண்ணை போல உன்னுடைய வாழ்க்கை மகிமை உள்ளதா, வெள்ளிக்கு ஒப்பான பசும் பொண்ணுக்கு ஒப்பான சாயலாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், அந்த ஒரு முகத்தின் வெளிச்சத்தை உனக்கு நான் கொடுப்பேன்,
அந்த சாயலை நான் உனக்கு கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப மோசமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தெரியாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாது. நெருக்கமான வாழ்க்கை இருக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கே சொல்ல முடியாது. சொன்னால் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள், எப்படி சொல்லுவது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார் பிரியமா. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, சங்கீதம் 102 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்தை பார்ப்போம். என்ன சொல்றாரு, 9 படிக்கிற, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன், ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கினேன். பாருங்க பிரியமா, எவ்வளோ ஒரு சோதனை நிறைந்த வாழ்க்கை. சங்கீதக்காரன் என்ன சொல்ற, அவருடைய வாழ்க்கை போராட்டமாக நிறைந்தது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கான். தன்னுடைய குழந்தை இழக்கிறான், தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாக எழும்பி வரான், அவனை ராஜா ஆக்கக்கூடாதபடிக்கு இன்னொரு ராஜா அவனை எதிர்த்து வரான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுக்கு விரோதிகள், காரணமில்லாத சத்துருக்கள் எனக்கு பெருகி கொண்டிருக்கிறார்களே சங்கீதக்காரன் சொல்லுவான். தெரியுமா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என் வாழ்க்கை எப்படி இருக்க, ஏன் ஆண்டவரே என்னை தண்டிக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணுமா என்று அநேகர் கேள்வி உண்டு பிரியமா. சங்கீதக்காரர் தான் சொல்றார். சங்கீதம் 102:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன், ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். என்ன சொல்றாரு, அதெல்லாம் நான் சாம்பலை அப்பமாக புசித்து. சாம்பல்னாலுமே துக்கத்துக்கு அடையாளம். துக்கத்தை அனுசரிக்கணும்னா சாம்பலில் உட்காருவாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், வேதத்தை பார்க்கும்போது அவன் சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டது. சாம்பலை அப்பமாக புசித்த, கண்ணீரையே என்ன பண்ணாரன், என் பானங்களை கண்ணீரோடு கலக்கினேன். எவ்வளவு வேதனையான வார்த்தை பாருங்க பிரியமா. அப்பேற்பட்ட ஒரு வேதனையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப கசந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, போராட்டமாகவே இருக்கு, நான் நடமாடுற பிணம் போல இருக்கிறேன், எதுக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்றதெல்லாம் கூட உடம்புல ஒட்டுதான்னு தெரியல. அதான் எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான், சாம்பல் தான் என்னுடைய உணவு, என் கண்ணீர் தான் என்னுடைய தண்ணீர், என் வாழ்க்கை முழுதும் அப்படி தான் இருக்கு, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு, அழுகை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு, துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு. இதற்கு ஒரு எண்டு இல்லையா, இதற்கு ஒரு முடிவு இல்லையா, எப்பொழுது மாறும் என்று அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம் தெரியுமா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படும், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை துருத்தியை போல இருந்தாலும், புகையில் உள்ள ஒரு துருத்தியை போல இருந்தாலும், இந்த புகைன்றது புகைங்க, அவ்வளவு மோசமான நிலையில் கந்த கோலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறி இருந்தாலும், யாருக்கும் பயன்படாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், என்னை யார் ஏற்றுக்கொள்வார், என்னால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், புகையில் உள்ள துருத்தியை போல இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மகிமை, பசும்பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மகிமை நான் உனக்கு கொடுப்பேன், அதன் சாயலாக உன்னை மாற்றுவேன். நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா, என்னுடைய ஆகாரத்தை நான் சாம்பலாக புசித்து கொண்டேன், என் சாம்பல் தான் என்னுடைய ஆகாரம், என்னுடைய கண்ணீர் தான், என்னுடைய தலையணை என் கண்ணீரால் நனைக்கப்படுகிறது என்று சொல்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீரால் என் தலையணை நனைந்து போகிறது. உடைய வாழ்க்கை அப்படி கசந்த ஒரு நிலைமையாக இருக்கலாம். நான் எதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், யாருக்காக வாழ்கிறேன், எதற்காக நான் வாழணும், ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்கு, ஒரே போராட்டம் நிறைந்ததாக இருக்கு, கசந்து போயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை என்னால் மாத்திரமே மாற்றக்கூடும். ஒரு மகிமையான வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்,
ஒரு செல்வத்தை கொடுப்பேன், ஒரு சுகத்தை கொடுப்பேன். வியாதியில் இருக்கலாம். நீங்கள் 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி சென்றார் பிரியமா. அவன் எப்படியாவது தனக்கு உதவி கிடைக்குமா, என்னை எப்படியாவது குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தான். பெதஸ்தா குளத்தில் காத்திருந்த அவனுக்கு ஆண்டவரே வந்து சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரே சுகத்தை கொடு, உனக்கு என்ன வேணும், சுகமாகணும்னு விரும்புகிறாயா? அவரே கேட்கிறார் பிரியமா. 38 வருடங்களாக வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனிடத்துல வந்து கேட்ட ஆண்டவர் உங்கள் அருகில வந்து நிற்க அவராலே கூடும். உங்களிடத்துல வந்து கேட்கக்கூடும், மகளே மகனே உனக்கு என்ன வேணும், உன் வாழ்க்கை எப்படி மாறணும் நீ விரும்புகிற, இந்த வாழ்க்கையை நான் மாற்றி போடுவேன், மகிமை உள்ளதான் மாற்றி போடுவேன். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டது போல பசும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட சாயலை உனக்கு நான் கொடுப்பேன். உன் தோற்றத்தை மாற்றுவேன், உன்னுடைய படுக்கையை நான் மாற்றுவேன், உன்னுடைய சூழ்நிலை மாற்றுவேன், காரியம் மாறுதலை முடியும்படி செய்வேன் நான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறிப்போகும். சங்கீதக்காரன் சொல்றது போல, இதோ நான் அப்பத்தை நான் சாம்பலாக புசிக்கிறேன், சாம்பல் தான் என்னுடைய அப்பமா இருக்கிறது, சாம்பல் தான் என்னுடைய ஆகாரமா இருக்கு, என் கண்ணீர் தான் என்னுடைய பானமா இருக்கிறது. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கலாம், ஆனா நான் மாற்றி போடுவேன். உங்களுடைய வாழ்க்கை சோதனை நிறைந்ததா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நெருக்கடியான நிலைமை இருக்கலாம், ஆனால் அதுலேருந்து ஒரு மகிமையான வாழ்க்கை வருவதற்கு தான் பிரியமானது. நீங்கள் இந்த பாதையில் கடந்து போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஏசாயா 48:10 என்ன சொல்லுகிறது? இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை புடமிட்டேன், உன்னை சோதித்தேன், உன்னை டெஸ்ட் பண்ணேன், உனக்கு பிரச்சனையை கொடுத்தேன். வெள்ளியை புடமிடுவது போல அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? உபத்திரத்தின் குகையில இருந்து தெரிந்து கொண்டேன். ஒரு கோல்டு, ஒரு பொண்ணை புடமிட என்ன பண்ணுவான்? நெருப்பில் வைத்து வைத்து எடுப்பாங்க. அவன் கோல்ட் ஸ்மித். அந்த தட்டான் என்ன பண்ணுவான்? ஒரு கோல்டு நல்ல ஜொலிக்கணும்னா, நல்ல பசும்பொண்ணா மாறணும்னா நெருப்பில் வைப்பான். ஒரு முறை வைத்து எடுப்பான், அவனுக்கு திருப்தியாக இருக்குது, மறுபடியும் வைப்பான், மறுபடியும் எடுப்பான், வைப்பான், மறுபடியும் எடுப்பான். அவன் திருப்தி ஆகிற வரைக்கும், அவன் பார்வைக்கு நல்ல ஒரு ஜொலிக்கிற வரைக்கும், நல்ல பியோர் கோல்டு வர வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் பிரியமானவர்களே? நெருப்பில் வைத்து 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 எடுப்பான். அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம சோதனைக்குள் கடந்து போக போக நம்முடைய வாழ்க்கை மகிமையான வாழ்க்கைக்கு நேராக போகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்றது? ஏசாயா 48:10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கை உபத்திரம் நிறைந்ததா இருக்கலாம், கண்ணீர் நிறைந்ததா இருக்கலாம், அவமானம் நிறைந்ததா இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததா இருக்கலாம். நீங்கள் யாரை நம்பி சில காரியத்தில் ஈடுபட்டீர்களோ அவர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஐயோ, இவர்களை நம்பினனே, என் முதுகுக்கு பின்னால் குத்திட்டாங்களே, இவர்களால் இவ்வளோ பெரிய நட்டம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் கூட வந்தவங்க, ரொம்ப வருடங்களாக உங்களோட பிரயாணம் செய்தவர்கள், உங்கள் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணவங்க இப்போ இல்லாமல் இருக்கலாம். தனித்து விடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம், ஏமாற்ற சூழ்நிலை இருக்கலாம். இவங்களை நம்பி இருந்தேனே, இவங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இவங்களை நம்பி சில விஷயத்தை நான் விட்டுட்டு வந்தேனே, இவர்களை நம்பி வேறொருவர்களை நான் விட்டுட்டு வந்தேனே, நான் இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறேனே. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கா? கிருபை உள்ள தேவனாக இருக்கா பிரியமா? கர்த்தருடைய கரம் உங்கள் அருகில் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு, அவருடைய நேச கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு. அவருடைய அணைக்கும் கரம் உங்களுக்காக வருகிறது பிரியமா. தாய் இல்லாதவர்களுக்கு, தகப்பன் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் தாயும் தகப்பனுமாக இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவரே ஆண்டவராக இருக்கிறார் பிரியமா. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? திகைத்து போய் இருக்கிறீங்களா? மிகவும் சோர்ந்த நிலையில் இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இதோட முடிந்து போய்விட என்ற ஒரு கேள்வியில் இருக்கிறீங்களா? இல்லை பிரியமா, கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க கிருபை உள்ள தேவனா.
இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஏசாயால, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க போராட்டத்தில் இருந்து தான் உங்களை தெரிந்து கொண்டார். உளையான சேற்றிலிருந்து தான் ஆண்டவர் உங்களை தூக்கி இருக்கிறார். போராட்டமான வாழ்க்கையில இருந்தா உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உபத்திரத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்றார். அவனுடைய அழைப்பு நமக்கு நேராக வருகிறது. நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லையே ஆண்டவர். யாருக்கு கஷ்டமோ, யாருக்கு போராட்டமோ, யாருக்கு பிரச்சனையோ அவர்களுக்கு தானே ஆண்டவர் தேவையா இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லாமல் இருக்கிறது பிரியமானவர்? நான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடாத பிரச்சனையா இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதிலிருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஏன்னா நான் தெரிந்து கொண்டேன், உனக்கு நான் சோதனை அனுபவித்திருக்கிறேன். உனக்கு போராட்டம் வரலாம், உனக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உன்னோட நான் கூட இருக்கேன். கலங்காதே, திகையாதே. என்னுடைய பலன் உனக்கு உண்டு, என்னுடைய ஆறுதல் உனக்கு உண்டு, என்னுடைய சுகம் உனக்கு உண்டு. படுக்கையில் இருக்கிற வியாதியாக கெடுக்கிற அவனுடைய படுக்கை ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கு. எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டது, என்னை நம்பி அநேகர் இருக்கிறாங்களே, என் குடும்பம் இருக்கிறது, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பிரியமான, கர்த்தரிடத்துல தான் ஒரு தீர்வு உண்டு. அவர் ஒருவரே சுகமளிக்கிற தேவன், அவர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் ஒருவரே ரட்சிக்கிறவர். பிரியமான, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பையே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிக்கக்கூடாது. அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா? என் வாழ்க்கை கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. சொல்லக்கூடாத ஒரு துக்கம் தொண்டை அடைக்கிறது. என் துக்கத்தினால் சரீரம் முழுதும் சோர்ந்து போகிறது, பலவீனப்படுகிறேன். வரக்கூடாதெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். என் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் தேடும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். என்றும் மாறாத அன்பு. மனுஷனுடைய அன்பு அது மாயையானது பிரியமானவர்களே. நான் உங்களை பார்த்து கொள்வேன், நான் உங்களுக்காக நான் இருப்பேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களை விட்டு போயிடலாம். நம்மளை விட்டு போயிடுவாங்க. பல வருடங்களாக நமக்கு துணையாக நின்றவர்கள் நம்ம விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான் மாறாது. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனாலும் உன்னை உபத்திரத்தின் குகையிலே நான் தெரிந்து கொண்டேன் நான் சொல்றேன். நீங்கள் உபத்திரத்தில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது, கண்ணீரின் பாதையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு நேராய் வருகிறது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுடைய பல வீணத்திலே அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், வீக்காக இருக்கிறேன், நான் ரொம்ப டவுனாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்கள். கழுக்கு ஒப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் பிரியமானவர்களே. இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முழுதும் கண்ணீராலே போய்விட்டது, கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, என் படுக்கை முழுதும் துக்கத்தால் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா பிரியமா? ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு நேராக வருகிறது. அவருடைய நேச கரம் உங்களை தொடும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் பிரியமா. தேவ பிரசனத்திற்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது, அவருடைய மகிமையின் மேகம் உங்களை மூடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிவிடும். அடுப்பு நடுவில் கிடந்தவர்களாக இருந்தாலும், புகையில் உள்ள துருத்தியை போல நீங்கள் இருந்தாலும், வெள்ளியை போலவும் பசும் பொன்னை போலவும் உங்களுடைய சாயலை மாற்ற அவரால் கூடுமா? உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்ற அவரால் கூடும். இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பிரியமான. இன்னொரு வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. சங்கீதம் 84:6-7 படிக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து
சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து, அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து. உங்களுடைய வாழ்க்கை, நீங்க போற பிரயாணம் முழுவதும் பள்ளத்தாக்கு, வனாந்தரம், கரடு முரடான பாதையா, கல்லுகள் நிறைந்த பாதையா, அது மாத்திரம் இருந்தால் போதாதுங்க. எவ்வளவு கடினமான வாழ்க்கைங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய பலத்தை நாடும் பொழுது, அவருடைய பலன் உங்களுக்கு வரும்பொழுது, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் கடந்து போவீர்கள். ஒருவர் நடந்து போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுமாங்க? அது எல்லாமே நீரூற்றாக மாறி போகும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரால் நிறைந்திருக்கலாம், உங்களுடைய பாதை அழுகையினால நிறைந்திருக்கலாம். ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீரூற்றாக்க மாற்றுகிறார். அதை நீங்கள் தான் மாற்ற போறீங்க. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று பார்க்கும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். பிரியமானவர்களே, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து எல்லாவற்றையும் நீரூற்றாக்கி கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். அடுப்பின் அடியில் கிடந்தவர்களை போல இருக்கீங்களா? புகையிலுள்ள ஒரு துருத்தியை போல இருக்கிறீங்களா? ஒரு மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றா மாறணுமா? நீங்கள் சாம்பலை அப்பமாக புசிக்கிறீங்களா? கண்ணீரை பானமாக பருகுகிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை முழுதும் அழுகையும் கண்ணீரும் கந்தலுமா இருக்கிறதா? ஆண்டவர் அதை மாற்றுகிறார். உங்களை ஆண்டவர் மகிமையுள்ள வாழ்க்கையாக மாற்றவல்ல. அது இயேசு கிறிஸ்துவால் தான் கூடும். பிரியமா, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது, தேவன் உங்களுடைய வாழ்க்கை முழுதையும் மாற்ற கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமா, கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா? உங்களுடைய அழுகையை கர்த்தர் தாமே மாற்றி போட கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் தாமே மாற்றி போட கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். சர்வத்தையும் செய்ய வல்லவர், மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். உங்களுடைய மாற்றி போட தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் புது பலன் அடைந்து ஒரு பொன்னை போல, பசும் பொன்னை போல ஜொலிக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை புகையுள்ள வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை, அழுக்கு நிறைந்த வாழ்க்கை, கந்தலான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, அழுகை நிறைந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றாரா? வெள்ளியை போல, பசும் பொன்னை போல உன்னை ஜொலிக்கும்படி நான் செய்வேன். பிரியமான, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் உங்களுக்கு வந்திருக்க கர்த்தருடைய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.